ஆரம்பமாகின்றது. இன்று தங்களது திருமண ஆண்டு 25வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராகவன் சிவதர்சினி தம்பதியினரது வாழ்த்து நேரம். இன்றைய நாள் முழுவதையும் எடுத்து வருகின்றார்கள். ராகவன் சிவதர்சினிக்கு மங்களது நன்றியை கூறியபடி வாழ்க பல்லாண்டு வளமுடன் இனிதே வாழ்க வாழ்க என்று எல்லோருமாக இணைந்து எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து குட்டி சோய்ப்புகள் அறுப்பார் தொகுப்பாளர்கள் எல்லோருமாக இணைந்து மனதார வாழ்த்துக்கள் இணைத்துக் கொள்கின்றோம். சிவதர்சினி அவர்களே, வாங்க ராகவனுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. பாருங்கள், ஒவ்வொருத்தராக வாழ்த்துங்கோ. இன்று திருமண நாளை கொண்டாடும் 25வது வெள்ளி விழாவை காணும் சிவதர்சினி ராகவன் சிவதர்சினிக்கு என்ன இருவருமாக இணைந்து எடுக்கும் அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக என்னாலும் நடைபெற வேண்டும் என்று வேண்டியபடி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தமிழர்களுக்கு நன்றி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. நான் ஒரு சுப்ரிஸ் வச்சிருக்கிறேன். இந்த அக்கா போற பையா நிப்பாட்டுறது. நான் ஒரு சுப்ரிஸ நேரத்தோட தாரணி நான் வாழ்த்துகிறேன். திருமண வாழ்த்து மடல் 25ஆம் ஆண்டு நிறைவாண்டு. இல்வாழ்வில் 25 ஆண்டுகள். இல்வாழ்வில் 25 ஆண்டுகள். திருமதி ராகவன் சிவதர்சினி தம்பதியினருக்கு மனம் கனிந்த வாழ்த்துக்கள். திருமதி ராகவன் சிவதர்சினி தம்பதியினருக்கு எங்கள் மனம் கனிந்த வாழ்த்துக்கள். அன்பும் அறனும் கொண்ட இல்வாழ்வில், அன்பும் அறனும் கொண்ட இல்லற வாழ்வில் அன்றிணைந்தீர் ஒன்றிணைந்த அன்றிலென, அன்றிணைந்தீர் ஒன்றிணைந்த அன்றிலென பண்பும் பயனும் இதுவே என கண்டீர், பண்பும் பயனும் இதுவே என கண்டீர். நல்லறம் வளர்த்தீர். இல்லற பூங்காவில் மலர்ந்தன மும்மலர்கள். நல்லறம் வளர்த்தீர். இல்லற பூங்காவில் மலர்ந்தன மும்மலர்கள். முத்தனவே பெற்றெடுத்து பாசம் காட்டி வளர்த்தெடுத்தீர். முத்தனவே பெற்றெடுத்து பாசம் காட்டி வளர்த்தெடுத்தீர். நல்லறிவு ஊட்டியே, நல்ல அறிவு ஊட்டியே. எதிர்கால கனவுகள் நினைவாகட்டும், நிகழ்காலத்தில் இன்பங்கள் பொங்கட்டும். எதிர்கால கனவுகள் நினைவாகட்டும், நிகழ்காலத்தில் இன்பங்கள் பொங்கட்டும். மனங்கள் மலரட்டும், சொந்தங்கள் பெருகட்டும். மனங்கள் மலரட்டும், சொந்தங்கள் பெருகட்டும். நலமான வாழ்வை வளமாக வாழ்ந்திடுங்கள். நலமான வாழ்வை வளமாக வாழ்ந்திடுங்கள். மங்கா புகழோடு, மங்கா புகழோடு பொன்விழா பவள விழா மேலும் பல விழாக்கள் காண. மங்கா புகழோடு பொன்விழா பவள விழா மேலும் பல விழாக்கள் காண. தெய்வங்களின் ஆசைகளும் துணையாக கூடிவர. தெய்வங்களின் ஆசையிலும் துணையாக கூடிவர. பார்வோற்ற மகிழ்வுடனே பல்லாண்டு வாழ்ந்திடுங்கள். பார்வோற்ற மகிழ்ந்திடவே பல்லாண்டு வாழ்ந்திடுங்கள். பாமுகத்தில் உறவுகளாய் கூடி நின்று வாழ்த்துகின்றோம். பாமுகத்தின் உறவுகளாய் கூடி நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க பல்லாண்டு. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நீண்ட கவிதை இருந்தாலும் அத்தனையும் உங்கள் மனதுக்குள்ள இருக்கின்ற அந்த அன்பின் ஆழம் வாழ்த்தவனம் அந்த என்ன சொல்லுவோம் உத்வேகம் நான் உண்மையிலேயே மதிக்கிறேன், போற்றுகிறேன். நீங்க கவி பிளம்பு, கவித்துகள். நீங்கள் கவி பிளம்பு, நான் கவித்துகள். உங்களை வாழ்த்துவது இதெல்லாம் பெரிய வார்த்தை. செல்வனி தியானம் ஏதோ சொல்ல போறா. வாழ்க பல்லாண்டு. மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நானும் உண்மையில மனதார எனக்கு உண்மையா மகிழ்வா இருக்கிறது. அன்பு தங்கையே, உண்மையில் மன நிறைவான இல்லற பந்தத்தில் இணைந்து 25 ஆண்டுகள். மகிழ்வான நிறைவான வாழ்த்துக்கள். என்றென்றும் உங்களது இந்த சிரிப்போட இப்படி நான் இருந்தேன்னா உங்களுக்கு மனக்கூடி வாழ்த்துகிறேன். பேப்பர் நிகழ்ச்சிக்கு பேப்பர் ரெடி. நன்றி நன்றி நன்றி. மன நிறைவான வாழ்த்துக்கள். இப்படியே மகிழ்வாக சந்தோஷமாக கணவன் மனைவி குழந்தைகளோடு மகிழ்ச்சிகரமாக வாழ நாமும் நமது குடும்பத்தின் சார்பில் நூடூழி காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகிறோம். மனம் நிறைவாக வாழ்த்துகிறோம். நான் நன்றி நன்றி செல்வி. விட வேண்டும். எந்த பக்கத்துல பதியலாம்? என்னுடைய அந்த வார்த்தைக்கு கீழே இருக்கிறது பதிகிறது. வாழ்த்து மடலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்து மடலாக. நன்றி நன்றி. அந்த வாழ்த்துக்களுக்குள்ளே போய் போட்டுக்கொள்ளுங்க. வாழ்த்துக்குள்ளே போய் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளேயே போடலாம். பதிந்து கொள்ளுங்க.
ஆமா ஆமா ராத்திரியும் மாத்த வேணும் என்று. இரவு 12 மணி நினைக்கிறேன். சரஸ்வதி ஆசிரியையும் போன் எடுத்து வாழ்த்தும் பொழுது என்ன நேரம் 12 மணி ஓ அதுக்கே போய் வந்ததா சொல்லி சரோஜினி அக்கா கூப்பிடுறேன். ஆமா வணக்கம் வாணிமோகன், வணக்கம் எல்லோரும் மற்றும் வணக்கம் சிவதர்ஷினி ராகவன். வணக்கம் வணக்கம் சரோஜினி. இன்று 25வது திருமண நாளை கொண்டாடும் உங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நீங்கள் கடந்த காலம் நோய் நொடி அன்போடு வாழ்த்துக்கிறோம். குடும்பம் சார்பாக நன்றி. மிக்க நன்றி நன்றி நன்றி. ஓடி வந்து வாழ்த்தியமைக்கு உண்மையிலேயே வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தான் வருவேன். வாழ்த்துக்கு பாருங்கள். வணக்கம் மற்றவர்களுக்கும் வணக்கம் குறிக்கொண்டு இந்த 25வது திருமண நாளை கொண்டாடும் உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை பார்த்தா இப்பதான் பொம்பளை பார்க்க வருமா போலோட பரவாயில்ல வாங்க பார்த்தா போச்சு தானே. இது பொம்பளை வாக்குதானே, பொம்பளை வாக்குதானே வேறியனும் இல்ல. அது அப்ப அந்த நேரம் பக்கம் தெரியல எங்களுக்கு, இப்பதான் ஆமா. வணக்கம் 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 வணக்கம். இன்று 25வது திருமண நாளை கொண்டாடும் ராகவன் சுதர்ஷினி அவர்களுக்கும் இருவருக்கும் மன நிறைந்த இனிய நாள் வாழ்த்துக்கள். ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடன் ஓடி ஓடி உழைத்து உற்சாகத்துடன் இணைந்து உள்ள நாள் வரையும் இனிமை காண மன்னதார வாழ்த்துக்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்கால். மிக்க நன்றி. இணைந்திருக்கிறேன் நானும். வாழ்த்து களைச்சி படியிலேயே அங்க சாஞ்சு போனார். அடிக்கடி இது படியில இருக்கிற இடத்தை மாத்தி விடுவோம். இல்ல இருப்பது நான் தான், ஆனா படி என்னது கோடு கோடு கோடு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அனிகா. நன்றி வணக்கம். வணக்கம் வாங்க. இனிய காலை வணக்கம் வாணி. வணக்கம் வணக்கம் சிவத்தினி ராகவன் அவர்களே. உங்களுடைய 25வது திருமண வெள்ளி விழா சிறப்பு. இது 25வது வெள்ளி விழா தானே. சிறப்பான வாழ்த்துக்கள். என்றும் இளமையாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ வாழ்த்துகிறோம். அதே ஸ்டைல் குறையாமல் அதே ஸ்டைல் அதை போடணும். அதே ஸ்டைல் குறையாமல் போடணும். இல்ல அது கவிதை எழுத தொடங்கினால்தான் அந்த எல்லாமே இருக்கு. பாமோத்துல வேலைக்குதான் அந்த சிரிப்பு இருக்கு. வேற இடத்துல இருந்து சிரிப்பு குறைவு. எனக்கு இன்னும் சிரிப்பு குறைவுதானே. சேர்ந்து கேட்கதான் சிரிக்கிறோம் நாங்கள். மற்றபடி பாமோத்த வேலைக்குள்ள அது எனக்கு இன்னும் தெரிஞ்சது. நான் இஞ்ச வந்தா சிரிப்பேன். அது பின்னுக்கு கவலை இருக்கும்போது இருக்காது. நான் இஞ்ச வந்தா சிரிப்பேன். வேற இடங்கள்ல ஆனா இன்றைக்கு ஒரு புது பொலிவு தெரியுது. ஒரு ஆச்சரியம் தான். இந்த முறை திருமணத்துக்கே நிக்காத என்னுடைய அம்மா எல்லாம் பொது பொலிவுக்கு காரணம் அம்மா சகோதரிகள் அம்மா அஞ்சி எல்லாம் அந்த வித்தியாசமா இருக்கு மண்டைக்கு அந்த முகப்பொலிவு. அதை விட திருமணம் செய்து வைக்கல இப்ப திட்டம் பண்றதானே. எங்கள் பக்கத்துக்கு ஒருவர், இவர் பக்கம். அப்ப எங்கள் பக்கத்துக்கு அம்மா தீவாவினுடைய தாய்க்கார், அவர்கள் கணவர் பக்கத்துக்கு அவருடைய அண்ணன். இந்த 2 பேருமே நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்கிற அந்த அவர்கள் ஒரு கடமையை செய்யிக்க அதை நாங்கள் திருமணத்தை இவ்வளவு தூரம் எடுத்து வந்திருக்கிறோம். அவர்களுக்கு முன்னால நாங்கள் கொஞ்சம் என்னதான் பெருமையா அளிக்கத்தான் அது அவர்கள் பெரியவர்கள் ஒன்று நடத்தி வைக்க அவர்களுக்கும் பற்றி. ஆனா நீங்களும் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. அவர்களுக்கு முன்னால இத்தனை வருஷத்துக்கு முன்னால ஒரு முறை எல்லோரையும் கொண்டா சந்திக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. அடுத்த நான் வருஷம் போற எனக்கு அது ஒரு பெரிய அது கடவுளா கொடுத்தது தேடி கொடுங்க. நான் எதுவும் ஆயத்தம் செய்யல, தானே அமைஞ்சது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். 25வது ஆண்டில் வெள்ளி விழா காணும் திரு திருமதி ராகவன் சுகதர்ஷினி குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி.
நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். நீங்க வாழ்க்கையில வாணி, நீங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல வாழ்த்திருந்தேன். என்ன தபம் செய்தனை பிலிப்ஸ் அவர்களே, நான் ஆரம்பத்தில் வாழ்த்து விட்டேன். சரி, ராஜினி அக்கா என்ன சொல்ல போறீங்க? அப்படியே பாட்டுருக்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே போகுது. ராஜினி அக்கா சொல்லுங்க. இன்றைய நாளில் உங்கள் அப்பாவையும் வாழ்த்துகின்றேன். நன்றி நன்றி. அப்பா அம்மாட நாளெல்லாம் அவர் அப்பா எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நடுதலாம் உங்களோட அம்மாட பர்த்டேமா? எனக்கு எந்த ஞாபகம் இருக்கும். எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே சிறப்பாக நிறைய பேர் சிவமணி அக்காவின் பிறந்த நாள், அவரும் பிறந்த நாளுமே நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து வாழ்த்துவோம். எல்லோருமே பாத்தீங்களா, அந்த லக்கி 7 எப்படி பவர்ல நிக்கிதான். லக்கி 7, அந்த 7க்கு மட்டும்தான் லக்கி இருக்கு. வேற எந்த இலக்கத்துக்கும் சொல்லுங்க லக்கி இருக்காண்டு. லக்கி 7 வந்து பிறந்ததா திருமணம் தானே, பிறந்தது வந்து அதே நாள்ல இல்ல அந்த டேட்டுக்கு இப்ப அந்த 7க்கு தான் லக்கி 7 இருக்கு. வேற ஏதாவது இலக்கத்துக்கு இருக்காண்டு இருக்கிறேன் மேடம். நோ, யோசிக்கிறான். இப்ப அகராதிக்குள்ள போவார், போயிட்டு இதுக்கு நோ லக்கி 7 மாதிரி எதுவும் இலக்கத்துக்கு இருக்கா? இல்ல இல்ல அதுக்கு போகல. இப்ப ஆங்கிலத்துல லக்கி வந்தது லக்கி 7 தான். பெருமைக்குரிய நம்பர். பெருமைக்குரிய நம்பர் தான். எங்க வீட்டு லக்கி நான் என்ன சொல்லக்கூடாது. நீங்க செல்லப்பிராணி நாங்க இலக்கத்தை தான் கேட்கிறோம். நான் கூட போடல. நாயர் சொல்லக்கூடாது, வைரவர். அதுக்கு அவரும் லக்கி தான். ஆனால் அவர் சொல்ல இல்ல லக்கி இல்ல அவர் பிறந்திருந்த டேட்டை கேளுங்க. 7 தான் இருக்கும். சரி, மிக சிறப்பு. அப்படி என்று எத்தனை பேர் வீட்டில் நிற்கிறார்கள்? நல்ல கலமுலாண்டு வீடு இருக்கும் என்று. வியாழக்கிழமையிலிருந்துதான் வருகின்றார்கள். திங்கள் கடைசி நாளும் தானே. அதுக்கு கடைசி திங்கள் இன்றைக்கு உண்மையில் நல்ல மகிழ்வான நாள். அம்மன் அருள் எல்லாம் கிடைக்கும் பிள்ளைக்கு. ஆமா, கிடைச்சது உண்மையிலேயே நிறைவா இருக்கிறது தானே. இப்ப நாம சின்ன சின்ன பொருள்களை பெருசா எடுக்க முடியும். ஆனா விடயங்களை எங்களுக்கு கிடைச்சதுகளை யோசிக்கல. நான் சின்ன பிள்ளை உண்மையிலேயே என்ன உங்க ஆத்துக்காரர் வாங்கி தந்த இன்றைக்கு ஸ்பெஷல் வாங்கிட்டு கண்டு எனக்கு சேர்ந்தது நிறைய பாசல்கள். காலையில பாப்போம். என்னது பார்சல்களா? நாடுகள்ல இருந்து வந்து. அப்ப நாங்களும் சொல்லுவோம், எங்கட டிசம்பர் வருது, ஆகஸ்ட் வருது. இல்ல அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப சாரி எல்லாம் வந்து அயன் பண்ணி என்னுடைய உடன்படம் அது எனக்கு ஒரு பெரும் ஆச்சரியம். நல்ல விஷயம். சரி, அவரை இன்னும் ஒன்று பெருமையா சொல்லலாம். நான் குறிப்பிட்ட அந்த எங்களுக்கு அனுபவம் காணாதான் திருமண வாழ்வோ என்னும் போது இப்ப நாங்க நிறைய குழப்பங்கள் இதுகளே இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் ஞானங்கள் எல்லாம் பிறக்கும். இப்ப நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல நான் கோவமா இருக்கிற பேசாம விட்டுட்டு இருக்கிறாங்களா யாருமே இல்லை. முன்னதெல்லாம் கோவம் சில பேர் 12 பேரோட பேசாம தனியாரெல்லாம். இப்ப யோசிச்சு பார்த்தா கோவக்காரர் எதிர்த்து யாருமே இல்லை, எல்லாரோடையும் பேச தொடங்கிட்டேன். அந்த அளவு பக்குவம் வந்து பக்குவம் பட்டுட்டாங்க. போக எல்லாம் மாறப்பட்ட பொம்மை. அதுதான் என்னன்னா, இனி எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்தா கூட இது பெரிய விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம் என்ற அளவுக்கு. சார் நேர்ஸ்பில் சார் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கண்டா முகப்பிலேயே இருக்கு படம், அதை கிளிக் பண்ண வரும். இதில் பாமுக உறவுகள்
உறவு ராகவன் சிவதர்ஷன் தம்பதியின் 25ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்களோடு பிள்ளைகள் ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா மற்றும் உற்றார் உறவுகள் ஊரவர் நண்பர்கள் கூடவே பாமுக சொந்தங்கள் இணைந்தே வாழ்த்துகின்றோம் என்று நினைத்திருக்கின்றார்கள். நன்றி. அழகான படம் இங்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்துக்கொள்ள சென்ற வருடம் நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு அனுப்பும் போது சொன்ன வார்த்தை இதை கல்யாண நாளுக்கு போட ஓகே, நல்லா தான் இருக்குது. 25வது ஆண்டு இது 24வது அனிவர்சரிக்கு தான் எடுத்தது. ஆனா நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு படம் கேட்ட போது இந்த படத்தை எனக்கு அப்ப சொன்ன பிறந்த அதை வாணிதான் சொல்லியிருந்தேன். பிறந்த நாள் யாருக்கும் தனியால் தான் அனுப்புவோம். அறிவல் வாணியா சொன்னார். இல்ல இல்ல இது திருமண நாளுக்கு நல்லா இருக்கு, அது அமைஞ்சிருக்குது. ஆனாலும் முன்னுக்கு உங்க கணவருக்கு முன்னுக்கு ஈனாவை காண இல்ல இருக்க மாட்டாருங்க. அது சரிதான், இருக்க மாட்டாரு. இல்ல சரியான ஆக்டிவ் அவர் எல்லா வேலைகளும் செய்து தோட்டத்தையே நீங்க நம்ம மடிங்க இப்ப 5வது தடவை கிளறிய இங்க இதுதான் இங்க அங்க இப்ப பார்த்தா 5வது நான் எண்ணி சரியான ஆர்வம் அவருக்கு. போன பொழுது நாங்க பார்த்தோம் தோட்டத்துக்குள்ளேயே தான் ரெண்டு அதே நேரம் சமையல்லையும் நல்ல வித்தகம் இருக்கு. அதே நேரம் சரியான ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு உண்மையில பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் உண்மையில. இல்ல அவையின் ஆர்வங்களை நாங்க மதிக்க குழப்பினாத்தான் பிரச்சனை வேற. இப்ப என்னுடைய ஆர்வம் இதுன்னா அவைய ஆர்வம் சமையல் கூட்டம். ஆனா வீடு மூட்டை உண்மை சுத்த வர பூக்கண்டுகள் மரங்கள் செஞ்சுன்னு அந்த மாதிரி தான். நான் எதுவும் அதுக்கு போய் செய்யலாம். நான் படம் மட்டும் முட்டைக்கட்டியாம இருக்காவிட்டால் சரி. அதுதான் இப்ப யோசிச்சு அவையவையின் இதுக்கு நாம தடையா போனது. அது ஒருவர் மனங்கள் தான். யாருக்கு என்னென்ன தனியா வந்தோம் போய்க்க தனியா போகிறோம். ஒரு ஆளுக்காண்டி ஒரு ஆள் எனக்கு டீ பட்டு அதை செய்யக்கூடாது, தோட்டம் செய்யக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் சொல்லி கொண்டு வந்தேன் தண்ணி பிரச்சனை வருது வேண்டாம், இப்ப வீடு பழுதாகுது. இப்ப பார்த்தா அது அவையின் ஆர்வத்தையும் கூட பண்ணலாம். இதுக்கு அவையின் உடலுக்கு ஓகே சரி. அது மாதிரி என்னையும் மறைஞ்சு பார்த்தா இதுக்கு ஏன்னா அதுக்கு என்னன்னா நானும் முடுறதா எனக்கு இந்த ஆர்வங்கள் இருக்கு. சரி நான் சரியா ஜெசிந்தா அந்த லைட் அடிச்சு கொண்டு வர மனிதர் அவர்கள் ஆர்வங்களோடு மதித்தான். அது சரி ஜெசி வாங்க லைட் அடிச்சு கொண்டு வர பயமா இருக்கு. யோசிச்சு நான் ஜெசி வேலை உதவியிலே நான் ஓடி வருமே என்று இருட்டுக்குள்ள மேல ஓகே வேலை இடத்துல நினைக்கிறேன் சத்தம். வணக்கம் ஜெசி, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. பாதுகாப்பான இடம் தேடி கொண்டு ஓடி சத்தமில்லாத இடத்த போவேன். சத்தம் இல்லாத இடத்து உங்களோட நாடு என்ன சத்தமுள்ள நாடு மாதிரி எல்லாம் சொல்றீங்க. சத்தம் இல்லாமல ஒரு முத்தத்தை கொடுக்க அதுக்குள்ள உச்சாமன வணக்கம் வாணியக்கா. இருக்கிற உறவுகளுக்கு வணக்கத்தோட உச்சாமன வணக்கம் டீச்சர். உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். என்று நீங்களும் ராவணண்ணாம் என்றும் நலமோடும் மகிழ்வோடும் இதே உற்சாகங்கள் இன்னும் தொடர்ந்து சிறப்பா வாழ பிள்ளைகளோட இணைந்து நல்ல ஒரு வாழ்வை இன்னும் தொடர்ந்து வாழ வாழ்த்துகிறேன். குடும்ப சகிதம் வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி ஜெசி, நன்றி மிக்க நன்றி. நான் காலையில யோசிச்சேன் எப்படி ஓடி வருவேன்னு. சரி வந்துட்டீங்க, நன்றி நன்றி. 2 முறை பார்த்தேன் அந்த 5ஆம் தேதி போய் கொண்டிருந்ததானே. அப்ப வேலையும் அப்ப இங்கே ஒரு பிறந்த கொண்டாட முடியும். இப்பதான் முடிஞ்சார் என்னோட வேலை செய்கிறவருக்கு. சரி சரி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. நன்றி நன்றி ஜெயசி, நன்றி வணக்கம். சர்மானா தனது நிகழ்வுக்கு எண்ண பறவைக்கு வந்து நிற்கின்றார்கள். சர்மானா ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லுங்க, பட பெற்றுக் கொள்வோம். கேட்டு வாங்குவோம். எங்கே போனவரை பிடிச்சி வச்சு வாங்குவோம். வணக்கம் வணக்கம். சிவதர்ஷினி அவர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சிவதர்ஷினிகளுடைய பேஸ்புக்ல நிறைய ஏதாவது புதுசு புதுசா எனக்கு கவிதை நிகழ்ச்சிகள் பாராட்டு கூட கேட்டுக்கிட்ட நிக்கிறதா ட்ரஃபியோடு நிக்கிறதா எல்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடியதா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். என்ன மனநிறைந்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் நிகழ்வோடும் பாமத்தோடும். மிக்க நன்றி சர்மான். நீங்கள் எழுதி அந்த பாடல் பொழுது நான் வைத்திருக்கிறேன். அதை விட சில பாடல்களுக்கு கண்டுபிடிச்சு ஒரு முறை கருவேப்பிலையை கொண்டாந்து அது இல்லை. நீங்கள் அந்த அம்மனுக்காக 10 பாடல் தந்த அம்மன் பாடல்
நாச்சியம்மன் கோயிலுக்காக எழுதித்தரச்சொல்லி நீங்கள் தந்த பாடல்கள் இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன். ஒரு சில பாடல்கள் இப்போது சரி, என்ன பிறகும் பல பாடகிகளுக்குள் இருக்கிறார்கள். விரும்பியவர்கள் கேட்டால் சர்மானா அனுப்பி வைத்துக் கொள்வார். அடுத்த வாரம் இதுக்குள்ள இருக்கிற பாடகை தான் வருவார். அடுத்த நான் எதிர்பார்த்தேன் அவர் தான் வருவார் கண்டு பார்த்தா அங்க வாகேஸ்வரி வந்துட்டார். சரி, பாடுவதற்கு சந்தர்ப்பமா வரி எழுத சந்தர்ப்பமா? பாடுவதற்கு பாட வராத எழுத இல்ல சர்மானா எல்லாம் அனுப்புவார். வரி மட்டு எல்லாம் சரியா பாடம் அவசியம். அவர் உங்களால அந்த மாதிரி அரிதாரம் பூசி கொண்டு வருவார். இந்த அரிதாரம் பூசுறேன் யாருன்னு சொல்றேன்னு சொல்லுங்க. யார் சொல்றதுண்டு? தமிழோட இல்லன்னா இராபாலசுப்ரமணியம் என்ன சொல்லுவார்? அரிதாரம் பூசி கொண்டு வந்து சொல்லி கொண்டு வருவார். சரி, நன்றி அண்ணா, நன்றி சுதர்ஷினி அவர்களே. இனிய நாளாக அமைய எங்களது நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். முந்தைய நாளை எடுத்து வரும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். உங்கள் தந்தையாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நீங்கள் நினைத்து விடுங்க. சொல்லிக்கொள்ளு. நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். சர்மா அவர்களுக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல பாட்டு கேட்க போறேன். கேட்டுட்டு பாட்டு. ஓம் தங்கை, உங்க அப்பாவுக்கும் பிறந்த நாளா? என்று கலந்தி அப்பாவின் பிறந்த நாள், ராஜினி அக்காவின் அம்மாவின் பிறந்த நாள், ஒரு சிவமணி கீரக்கடிகளின் பிறந்த நாள் என்று எல்லாரையும் பிறந்த நாள், எல்லாரும் பிறந்த நாள் என்று வாழ்த்துக்கள். அவருடைய பிறந்த நாளுக்கும் இனிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி எல்லோரும். உதயமா நல்லா இருக்கு வாணியக்கா, உங்களை பார்க்க உங்களோட பேக்ரவுண்டும் உங்களையும் ஆட்டிக்குது, புத்துணர்ச்சியா இருக்குது. காலையில பார்த்த உடனே நான் அப்படித்தானே நல்ல ஒரு சூரிய உதயமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. உபயோகாரம் சட்டக்கு உபயோகாரம் செல்வியக்கா, சட்ட உபயோக செல்வியக்கா, நன்றி வணக்கம். இதே மாதிரி மஞ்சள் பூ ஒன்று எனக்கு உபயோகம் நினைச்சேன், ஓடி போய் மாத்திக்கொண்டு நான் முதல் பாத்திருந்தா நானும் சேம போட்டு கொண்டு வந்திருப்பேன். நான் பாக்க இனிமேல் பாத்துட்டு தான் மாறுது, பாத்துட்டு டக்குன்னு மாத்திக்கொண்டு ஓடிக்காங்க. அதான் மாத்திட்டு வர வேண்டிய. நன்றி வணக்கம். ட்ரெஸ் கோட் மாதிரி முதல் நாளே நாளைக்கு ட்ரெஸ் கோட் இதுதான். இப்ப இங்க இப்ப வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். ட்ரெஸ் கோட் இல்ல, எல்லாரும் சாரியோட அநேகமா முடிஞ்ச அளவு வெள்ளிக்கிழமையாச்சும் வாங்கண்டு இப்ப அநேகமான வருகின்றார்களா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி தர்ஷனோட நன்றி தொடர்ந்து. ஓம் நன்றி ஜெசி, வேலையிலிருந்து ஓடி வந்து வாழ்த்தியதற்கும் நன்றி வணக்கம்.